இன்று 3வது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களுடைய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. இங்கு அமர்ந்து கழகத்தினுடைய குறிப்பாக தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்காக இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. 4.5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள், குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை மாண்பு முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்வோம் என்பதில் இன்று உறுதியெடுத்திருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதி கோமா தேக்க அப்படின்னு சொல்றாங்க, அந்த சஸ்பென்ஸை நீங்க தான் உடைக்க முடியும், கொஞ்சம் சொல்லுங்க சார். நானும் உடைக்க முடியாது, நீங்களும் உடைக்க முடியாது, இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் உடைக்க முடியாது. யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகையால் வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள், மாண்பு முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக. ஆனால் திமுக எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களுக்கிடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சில பேர்த்துடைய ஆசையை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, சில பேருடைய எண்ணங்களை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒருபோதும் நிறைவேறாது. எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. எப்படி 2021 மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழகத்தலைவர் மாண்பு முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்களோ அதே போல் 2026 ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாங்களும் தேர்தல் பணியில் இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதை கேட்டீங்க? பொள்ளாச்சி தனி மாவட்டம் கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், எங்களுடைய இயக்கத் தோழர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே இந்த கோரிக்கையை கழகத்தில் இடத்தில் முன்வைத்திருக்கின்றோம். மாண்பு முதலமைச்சர்கள் பரிசீலிப்பார்கள். ஆனால் தாவேக்காவின் அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? தேர்தல் சொல்லுங்கள். எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்குறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா 2 பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு உள்ள இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏங்க சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.